அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க போகும் வாய்ப்பு 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் இது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் மிதுனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசியில் சஞ்சரித்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசி சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுனராசினியர்களுடைய வாழ்வில் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் 5ஆம் இடத்தில் செவ்வாயோடு இருப்பது, அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக மிதுனராசினியர்கள் வீடு, மனை முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்குங்க. குறிப்பு ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெற இருக்கு. இதன் காரணமாக உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறோம், வாழ்க்கை நடக்கிறது என்ற நிலை மாறி இனி உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் நிறைந்த ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி அமைகிறது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கி துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் பெற இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இப்போது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. உயர் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுடைய கைகள்ல கிடைப்பதால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் நினைத்த எண்ணங்கள் பூர்த்தியாகும். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடு இன்றி பார்த்து கொள்ளுங்க. அதே போல் 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தை உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. குறிப்பாக அபிப்பிராயங்களை சொல்லும் போது கட்டுப்பாடோடு இருங்க. யாரிடம் என்ன பேசுகிறோம், ஏது சொல்கிறோம் என்பதை நிதானித்து பேசுவது அவசியம். பிறர் தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமாக பேசி சமூக வலைதள விவகாரங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்போது அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானமான கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு அதிசாரமாக உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாக இருக்கு. கடமையிலிருந்து தோய்வு அகல இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை பலன் அதிகரிக்கும் என்பதால எதிர்பார்ப்புகள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேற இருக்குதுங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்டு வந்து நீங்கள் இப்போது உற்சாகத்தோடு செயல்பட இருக்கீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பகவானுடைய அதிசார
உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் கிடைக்க இருக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கலில் தாராளம் காட்ட இருக்கீங்க. வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தார்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மூடி கிடந்த தொழிலுக்கு சிறப்பு விழாக்களை நடத்த இருக்கீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்று முயற்சி கைகூட இருக்குதுங்க. புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது அல்லது ஏற்கனவே வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவது என சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் குறிப்பாக இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் உங்களுடைய வாழ்வு என்பது சிறப்பாகவே இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் புனித பயணங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் ஸ்தான அதிபதியான குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பது இந்த நேரம் தொழில் வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் வந்து சேரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்ச பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் விரையாதிபதியான அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவதால் சில இடர்பாடுகளும் ஏற்படலாங்க. உறவுகள் பகை அதிகரிக்குங்க. அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில நல்ல காரியங்கள் தள்ளி போகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருந்திருக்கும். அவை இப்போது நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது நல்லது. இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல துலாம் ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது யோகம் என்றதாங்க சொல்ல வேண்டும். பிள்ளைகளுடைய கல்வி நலன் கருதி எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. மாமன் மைத்துனர் வழியில் தடைபட்ட மங்கள நிகழ்வுகள் இப்போது நடைபெறுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது இடத்தில் வீடு கட்டுவது போன்றவற்றில் ஆர்வம் கொடுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வர இருக்கு. புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சனி பகவான் கும்பராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தொழிலில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். தொல்லை தரும் எதிரிகள் பலம் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்களுடைய ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரக்கூடிய ஒரு தருணம் என்றதாங்க சொல்ல வேண்டும். கடமையை செவ்வனே செய்ய இயலாது. புதிய முயற்சிகளை பல முறை செய்த பிறகுதான் வெற்றி காண முடியும். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் எது என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுடைய கூட்டாளிகள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. அதே போல கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாம். மாணவ மாணவிகளுக்கு அதிகரிக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிப்பதில் தேவையான நேரத்தில் உங்களுடைய தேவைக்குரிய பணம் கைகளில் வந்து சேரும் என்பதால பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மிதுனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.